ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3ல இருக்கிறோம். ஆக்சுவலா அனிமேக்கு அப்புறம் என்ன பார்க்கணுமோ அதை இப்ப பார்க்க போறோம். மத்த அனிமே மாதிரி 2-3 ஆர்க்லாம் கவர் பண்ண போறதே கிடையாது. ஒரே ஒரு ஆர்க் தான். பட் அதுலயுமே பாதி தான் கவர் பண்ண போறோம். நம்ம பார்க்க போற இந்த ஆர்க் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆர்க். கிட்டத்தட்ட 96 சாப்டர் அப்படிங்கிறது ஒரே ஆர்க்ல இருக்கும். அதுதான் மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க். 96 சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது சீசன் 3 அண்ட் சீசன் 4 ஆற போது. சப்போஸ் சீசன் 4 இல்லாம சீசன் 3யோட பார்ட் 2ஆவும் இதை கொடுக்கலாம். நம்ம பார்க்க போறது 86ல இருந்து 134 வரைக்கும் தான். ஏன்னா 134 ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அதை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரேக்கே கிடையாது. அனிமே பொறுத்த வரைக்கும் 20 எபிசோடு வரும் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 48 சாப்டர் எடுத்துப்போம். அதை தான் இப்ப பார்க்க போறோம். சோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 1ல இருக்கும். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சீசன் 2ல நல்லாவே பார்த்துருப்பீங்க. சென்டிபீட் வந்து ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணிட்டு போயிருக்கோம். அதை பத்தி இப்ப ஹீரோ அசோசியேஷன்ல பேசிட்டு இருப்பானுங்க. பா இந்த சிட்டி டேமேஜ் நினைச்சு பார்க்கப்பே உள்ளெல்லாம் அரிக்குதுரா. அந்த சென்டிபீட் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. பட் சிங்கிள் அட்டாக்ல அதை முடிச்சு விட்டாரு. என்னால சுத்தமா நம்ப முடியல. அது ட்ரேஸ் இல்லாம போயிருச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிங் பண்றதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கிங் நம்ம சைடுல இருக்குது உண்மையில நமக்கு ஒரு லக்கியான ஒரு இதுதான். அதெல்லாம் இருக்கட்டும். ஹீரோன்ட்டார் என்னன்னா தெரியும்ல, காரா நம்ம என்ன பிடிக்கல, சில்வர் ஃபேங் அப்படிங்கிறது தோத்து போயிட்டாரு. இதை நீ சொல்ல மறந்துட்டியா சீச்சி? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளாம் வேலையை விட்டு கிளம்ப வேண்டிதான். ஹீரோ சீசன் பார்த்துட்டு சும்மா உட்கார மாட்டாங்க, புரியுதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு காரோ ஹியூமனே கிடையாது. அவனை அபிஷியலாவே மாஸ்டர் கேட்டகரியில சேர்த்துக்கலாம். நான் நம்புறது என்னன்னா அவனோட டிசாஸ்டர் லெவல் அப்படிங்கிறது டிராகனருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒன் பஞ்ச் மேனை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் லெவல் அப்படிங்கிறது ஒரு 5 இருக்கும். உல்ஃபு, டைகரு, டீமனு, டிராகனு, காடு. நம்ம காரவை தூக்கி 2வது இடத்துல போட சொல்லுவாங்க. அதாவது டிராகன் லெவல் த்ரெட்டா போட சொல்லுவானுங்க. இந்த த்ரெட்டை சமாளிக்க 2-3 எஸ்ராங்கு தேவைப்படுவானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய த்ரெட் தான் இது. நல்லா பேசினப்பா. ஆனா அவன் மனுஷன் தான், அதை மறந்துடாத. அது நம்மளோட எஸ் கிளாஸ் ஹீரோ. அதாவது நம்மளோட எஸ் கிளாஸ் ஹீரோ அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்ல வரியா நீனு? இங்க பாருங்க, சில்வர் ஃபேங்கோட பவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் மேல எனக்கு நம்ப முடியாத அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் ஒன்னும் சும்மா விடல, அடிச்சடிக்கு காருக்கு பயங்கரமான டேமேஜ் அப்படிங்கிறது ஆயிருந்துச்சு. ஆனா அதே சமயம் மான்ஸ்டர் அசோசியேஷன்ல வந்து அவனை தூக்கின்னு போயிட்டானுங்க. இப்ப மான்ஸ்டர் அசோசியேஷன்ல போய் நம்ம சண்டை போட முடியாது. ஒருவேளை அப்படி சண்டை போட்டாலுமே எனக்கு பாசிட்டிவ் எதுவும் நடக்கிற மட்டும் தெரியல. அப்படியா? பிளாஸ்ட கூப்பிடு, அவனை இங்க வர சொல்லு. அவன் தான் டாப் ரேங்க்ல இருக்கலாம். ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் ஐடென்டி என்ன, அவன் எங்க இருக்கான், அவன் என்ன பண்றான் எதுவுமே தெரியாது. அவனே யாட்டி தோக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கானா? வர சொல்ற அவனை. நீங்க என்ன கேக்குறீங்கன்றது புரியுதா? பிளாஸ்ட் நம்ம சொல்லி எதுவுமே செய்ய மாட்டாரு. அவரோட ஹீரோயிசம் அப்படிங்கிறது அவர் என்ன நினைச்சாரோ அதை தான் பண்ணுவாரு. அவர் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு, யாருக்கே இருக்க மாட்டாரு. அவர் யாரு அப்படிங்கறதையும் அவர் எப்ப வருவாரு அப்படிங்கிற எந்த மேட்டருமே யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரிய வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா இவ்வளவு இருந்துமே அவர் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படி இருந்தாலுமே மனித குலத்துக்கே ஒரு ஆபத்து, எல்லாமே அடியோட அழிய போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வருவாரு, பிளாஸ்ட் வருவாரு. அந்த டைம் இந்த டைம் தானே வென்று. நரணிக்கு நீங்களா? என்னோட பையனா மாஸ்டர் தூக்கிட்டு போயிடுச்சு. 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்த உட்காந்து புடுங்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஆபரேஷனுக்காக எக்கச்சக்கமா காசு செலவு பண்ணிட்டு இருந்தேன். என்னத்த உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் உங்க பையனை ரெஸ்கியூ பண்ணுவேன். நம்ம பேசிருக்க இதே நேரத்துல அந்த மாஸ்டரோட லொகேஷனை பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உங்களோட கவலை புரியுது. ஆனா கொஞ்சம் எங்களை வேலை பார்க்க விட்டீங்க அப்படின்னா உங்க காதுக்கு நல்ல செய்தி வரும். அதெல்லாம் சரி, யாரா நீ? நான் தான் செகின் கல், இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனோட கமாண்டர். ஆபரேஷனா? அப்பனா நீ பிளான் வச்சிருப்ப தானே? போயிட்டு மல்லாக்க படுக்க போட்டு அப்படி ஒரு குத்தி இப்படி ஒரு குத்து, இப்படி தூக்கி போடுறோம் அப்படி தூக்கி போடுறோம். என்ன சொல்ற? பயங்கரமா இருக்குல்ல? டேய், நீ ஐடியோட்ட கண்டுபிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. சைல்ட் டெம்பரர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேகமா பண்ணிட்டு இருக்காரு. டேய், எப்படா என்னை தூங்க விடுவீங்க? 3 நாள் ஆச்சு, இன்னும் மாடா படுத்திட்டு இருக்கீங்க. நீ தெரிஞ்சு தூக்கமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? அது சிட்டி கோஸ்ட் டவுன்ல தானே இருக்குது. நம்ம போயிட்டு அந்த சிட்டியை மல்லாக்க கவுத்து போட்டு அடிச்சு பறக்க விட்டோனா என்ன சொல்ற? டொர்னாடோ, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நம்மள்ட்ட ஒரு ஆஸ்டேஜ் அங்க மாட்டிருக்கான். அப்பெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. மான்ஸ்டர் அசோசியேஷன் இதை கூட பண்ணலன்னா அவங்கள என் முன்னாடியே நிக்க முடியுமா? எனக்கு தெரியும்டா, என்னைய பார்த்தா பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், இனிமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல் தான். அவங்கள பத்தி இப்படி புகழாரம் பாடுறதுக்கும் அவங்கள இப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கா நீங்க இருக்கியா? இந்த தடவையும் நாங்க ஒண்ணு கிளிக்கல, அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றதா எங்களை கூப்பிட்டியா? திடீர்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆன் பண்ணுவான். இது யாருன்னு தெரியுதா? டிரைவ் நைட்டு. இவர் இது வரைக்கும் மிஷினும் சரி சண்டே சரி எக்கச்சக்கமா போட்டிருக்காரு. ஆனா ஒண்ணுத்துல கூட தோத்ததே கிடையாது. நேத்து இவரு கோஸ்ட் ஒன்று தனியா போயிருக்காரு. அவர் பவர் மேல இருக்க நம்பிக்கையும் அவர் இது வரைக்கும் தோத்ததே இல்லைன்ற கர்வத்திலையும் போயிருக்காரு. ஆனா நேத்துல இருந்து அவர்கிட்ட வர கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு கட் ஆயிருச்சு. டிரைவ் நைட்டு தோத்து போயிட்டாரு. ஹைப்போதீசிஸா பார்த்தோம்னா அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் சீரியஸா மாறிடுவானுங்க.
சரி ரைட்டு, இதை தான் சொல்லுவான்னு தெரியும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சல்லி கண்ணை சொல்லி சொல்லி இந்த ஜாப் எங்களையும் தட்டி பறிச்சுக்கிட்டே இருப்பியா? நான் வேணா அதை முடிச்சு கொடுக்கட்டுமா? யாருக்காகடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? மான்ஸ்டர் அசோசியேஷன் இன்னும் நமக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்கானுங்க. நம்மள்ட்ட இன்னுமே டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோ எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணுவோம். இந்த போட்டி இவனை காட்டுவானுங்க. யாருன்னு தெரியுதா? ஜாம்பி மேனு. இந்த மாட்ட பில்டிங்குள்ளே வரதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மாட்டிக்கிட்டான். இங்கே நில்லுங்களா? யார் அது? என்னைய சொல்கிற? ஒரு குழந்தை அங்கே டேஞ்சரில் இருக்கு. நான் எப்பறம் இங்கே நிற்பேன்? அட்டாமிக் சாம்பராய், உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. உனக்கு தேவையானது எல்லாமே அந்த ரத்தத்தோட வாட மட்டும் தானே. மான்ஸ்டர் அசோசியேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். காடு மலை உள்ளார கில்லாரன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயே தேடி பார்த்தோம். கிடைச்சதெல்லாம் சின்ன சின்ன மாஸ்டர் மட்டும்தான். அதையும் போட்டு தெளியாச்சு. ஏய், நீ என்ன பைத்தியமாடா? அதான் சிசிடி கோஸ்ட் ரவுண்ட்ல இருக்குல்ல, அப்புறம் என்ன நீ அங்கங்க போய் தேடிட்டு இருக்க? கண்டுபிடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றிடா. பரவாயில்ல விடு, இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடியில் அவங்கள பாரு. நான் கூட நீங்கள் அட்டாக் டீம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தால் தானே தெரியுது நீங்கள் ஒன்றுக்கு உதவாத குப்பை அப்படின்னு. எனக்கு தெரியலை இந்த மாட்ட ஆளுங்கெல்லாம் எப்படா இங்கே சும்மா ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன சின்ன மெமரியை கலெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் பிக்னிக் பார்ட்டிலாம் கிடையாது. எனக்கு புரிஞ்சு போச்சுடா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சின்ன மீனுக்கு சின்ன மீன் மாதிரியான மிஷினை தான் கொடுக்கணும். திமிங்கல சைஸ்ல எதுவும் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அந்த ஹியூமன் ஆஸ்டேஜுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்கள வச்சு நம்மள்ட்ட கேம் ஆடிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ என்ன செப்புக்கு பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். செப்புக்குன்னே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீமன் ஸ்லேயரை போய் சொல்லியிருப்பேன். ஓ அம்மை மாஸ்க், நீ இனிமே வரியாடா? நான் இல்லாமல் எப்படி? நான் கான்செப்டில் தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாஸ்டர் பையனை நான் வர வச்சுட்டானுங்க. என்னோட சீடன்கள்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங்கு. நீ சும்மா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு, நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வரோம். ஏன் பவர் மேலே ஒருத்தருக்கு சந்தேகமா? நான் நினச்சேன்னா இப்போ கூட எஸ்ராங்காக மாற முடியும். அந்த பொட்டென்ஷியல் என்கிட்ட இருக்குது. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ என்னோட வீக்கு. ஓ அம்மாய் மாஸ்க், அப்படியா? டைரக்டர், இப்படி ஃப்ரெண்டோ இல்லை என்னை நடக்க விடுறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த இடத்துக்கு இந்த ஜஸ்டிஸுக்கு ஒரு இழுக்கு வந்துடாதா அப்படி நம்ம புரி பிரிசனரை காட்டுவானுங்க. உன்னைய மாட்ட ஒரு ஆளுக்கு ஹீரோ அசோசியேஷன்ல ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கிறது எனக்குமே பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு என் கண்ணை நான் முடிக்கிறேன். ஏதோ ஒரு பூனை வடிவில் இருக்க ஒரு மாஸ்டர் வந்து இங்க இருக்க எல்லா பிரிசனுமே அடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு. அதை தடுக்க போன நிறைய ஆபீசரை கொண்டு போயிருச்சு. எல்லாத்துக்கும் அடி, எல்லாத்துக்கும் பழி வாங்கு, அவங்கள பிடிச்சி முன்னாடி கொண்டு வா. உங்களுக்கு அதுதானே வேணும்? எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் இல்லாதப்ப இந்த இடத்த இவ்வளோ கேவலமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பாஸ் நில்லுங்க, பாஸ் நில்லுங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த ஸ்வெட்டரை போட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோங்க. நானே இதை தைச்சேன். ரொம்ப நன்றிடா. இந்த மட்டும் ஒரு விஷயத்த பார்க்குறப்ப தான் எனக்கு டபுள் கரேஜ் ஆகுது. ஏப்பா எவ்வளோ நேரம் தான் அந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பீங்க? கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா நான் என் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். போயிட்டானுங்களா? மெட்டல் நைட், நான் பேசுறது கேட்குதாடா? உனக்கு என்ன தாண்டா வேணும்? சீக்கிரம் சொல்லு. நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிறேன். இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் உன்னைய மாட்டும் ஒருத்தன் அவளோட ஐடோட்டை நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும். இங்கே உட்காந்து என்னை படுத்திக்கிட்டு இருக்காங்களா? நான் பண்ணுறது எல்லாமே டைம் வேஸ்ட்டுங்கிறதுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஐடோட்டோட டீட்டெயில் மட்டும் நீங்கள் சொல்றியா? இப்போ நான் சொல்லலைன்னா அந்த ஆஸ்டேஜ் செத்துருவான். ஒருவேளை நான் சொன்னேன்னா காப்பாற்ற போற நீங்க எல்லாம் செத்துருவீங்க. லாஜிக்கலாவும் சரி, எத்திக்கலாவும் சரி, நான் உன்கிட்ட சொல்லணுமா வேணாமா? என்னடா பேசிட்டு இருக்க? இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவுமே இருக்குது. நீ அங்க கூட ஜாயின் பண்ண. என்னது இது? யார் அவனி எப்படி பிச்சு போட்டா? எந்த மாஸ்டர் அவனி இந்த மட்டும் பண்ணிச்சு? அது மாஸ்டரோட கிங்கு உறவுச்சி. சொல்ல போனா அதோட கொம்பு அப்படியே வளர்க்க வச்சு நேரா வந்து அடிக்க வச்சிருச்சு. அதோட சிங்கிள் ஸ்ட்ரைக் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு என்னோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவேட் ஆகுறதுக்குள்ளே நீ அடிச்சிருச்சு. ஆனா நான் அந்த மாஸ்டர் உறவுச்சியை பத்தி பயப்படல. நமக்குள்ளே ஒரு கருப்பாடு சுத்திட்டு இருக்கு. அது எப்ப வெளியில வருதோ அப்ப எல்லாத்துக்குமே ஆபத்து. பெரிய போரே நடக்க போகுது. சைல்டு நம்பரர், நீ பத்திரமா இருந்துக்கோ. உண்மை என்னைக்குமே தனியா தான் இருக்கும். உனக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் கட் ஆயிரும். இவன்ட்டையும் பேசி வேஸ்டா. இப்போ என்ன தான் பண்ண போகிறான்? பிளிசர்ட் குரூப் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கலியாயிருச்சு. பாதியம் அக்கா பண்ணதான் இருக்கலாம். ஆனால் அது எமர்ஜென்சி. அதனால் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போய் ஒரு மீட்டிங்கை போட்டாகணும். யாரா நீ? ஓ, நீ சைட்டாமோட ஃப்ரெண்டா? உள்ளவா. இதோ நீ தேடி வந்தா இங்கே தாம்மா இருக்கானுங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணிகிட்டு இருப்பான். புபிக்கு நீ எங்க இங்கே? எப்பா கிங்கு, நான் இந்த ஒரு மாஸ்டரை வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன்டா. ஆனால் எப்பட்றா இந்த கேமில் என்னை தோக்கடிச்ச? நாங்கள் புதுசாக எந்த ஒரு டிசேபிளும் சேர்த்துக்கிறது இல்லை, தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. பின்னாடி கொஞ்சம் சண்டை போட்டதில் முதுகு பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் எடுத்து விட்டினா நல்லாயிருக்கும்.
இந்த போட்டி இவளுக்கு சரியான இது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசுவான். சைட்டாமாவா கேமை பத்தி பேசுவான், கிங்காவோ ஏதோ ஒண்ணு பேசிட்டு கிடப்பான், இவன் ஒண்ணு பேசிட்டு கிடப்பான், அவன் ஒண்ணு பேசிட்டு இருப்பான். ஒண்ணுமே உருப்படியா இருக்காது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி தெரியுமா தெரியாதடா? பிளிஸர்ட் குரூப் மொத்தமே அடிச்சிட்டு போயிடுச்சு. மாஸ்டர் அசோசியேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. நம்ம கேம் விளையாடுறதுக்கோ இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ டைம் கிடையாது. தெரியுமா தெரியாதா? இது மத்த வார்னிங் கிடையாது, இது ஸ்டேட்டோட வார்னிங். உனக்கு புரியுதா இல்லையா? ஏமா கத்துற? இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். மாஸ்டர் சைட்டாமா சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்களுமே இப்பதான் ஸ்ட்ராங்கான ஒருத்தண்ட சண்டை போட்டு வந்தோம், எங்களாலுமே இது பண்ண முடியாது. கிங் இங்க வந்துட்டு போறது என்னமோ எனக்கு புதுசா தெரியல. ஆனா சில்வர் ஃபேங்க் நீ என்னையா இங்க பண்ணிட்டு இருக்க? போட்ட சண்டையில முதுகு கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கும் தாமா கால் பிடிச்சிக்கிச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்குமே நடந்திருக்கு. ஆனா எப்படி அந்த ஆம்பளைங்க இப்படி உட்காந்துருக்கானுங்க? நம்ம மாஸ்டர் அசோசியேஷன்ல இருக்க எந்த ஒரு மாஸ்டரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. சைட்டாமா எனக்கு நல்லா தெரியும், நீ காமா படுத்திருக்க மாட்ட படுத்திருக்க. ஆனா உனக்குலயுமே கொஞ்சம் நர்வஸா தானே இருக்கு. ஏதே எவன் சொன்னா? டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கு? இது நார்மல் அலர்ட்டே கிடையாதுடா, ஒரு எமர்ஜென்சி அலர்ட்ரா. இந்த மாதிரி இருக்காதீங்கடா. டேய் அவளுக்கு என்னதான்டா வேணும்? பசிக்குதா? சாப்பாடு ஏதாச்சும் எடுத்து கொடுங்கடா, கத்திட்டு கிடக்குறா. எப்பா அவ என்னமோ அது பயங்கரமான ஒன்று சொல்றான்னு நினைக்கிறேன். டேய் சீக்கிரவா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு மீட்டிங் போடுவோம், சீக்கிரவா. ஜெனூஸ் நீ ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோ தானே, உனக்கு மேல் இடத்துல இருந்து ஏதாச்சும் வந்துச்சா? இல்ல அந்த மட்டும்லாம் எதுவும் கிடையாது. நான் சண்டை போறப்ப என்னோட கம்யூனிகேட்டர் அப்படிங்கிறது மெல்ட் ஆயிருச்சு, சில்வர் ஃபேங்கோடது அப்படிங்கிறது கிரவுண்ட்ல விழுந்துருச்சு, என்னோடது சுத்தமா ப்ரோக் ஆயிருச்சு. சைட்டாமா விட்ட அடியில வந்த சாக்வேவ்ல உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா என்னோட ரிப்பேரை சரி பண்ற வரைக்கும் என்னால வர முடியாது. டாக்டர் குசினோவுமே பார்த்தோம்னா பயங்கரமா ரொம்ப நாள் தூங்காம இந்த ஒரு பாடியை செஞ்சு கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டதா அவருக்குமே நல்லா இருக்கும், எங்களுக்குமே அதுதான்மா. நாங்களாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நாங்க ரெஸ்ட் எடுத்தா தான் நாங்க வரதுல ஒரு பிரோஜனம் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிரோஜனமும் இருக்காது. என்கிட்ட வேற ஒரு கேஸை கொடுத்துட்டானுங்க, அந்த தனி கேஸை நீ சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க, என்னாலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படின்னா இங்க இருக்க ஒரே ஆளு சைட்டாமா மட்டும்தான். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஸ்பெஷலான டாஸ்க் ஃபோர்ஸ் இறக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம இந்த நேரத்துல ஒரு பி கிளாஸ் ஹீரோவை ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். எனிமி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாமே ஒண்ணு கூடி ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கானுங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாத்தையும் பின்னி பசஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் பவர்ஃபுல்லான ஒருத்தன் அவங்க எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சிருக்கான். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நீ கரெக்டா சொன்ன. மான்ஸ்டர் அசோசியேஷன்ல காரவுமே இப்ப சேர்த்துக்கிட்டானுங்க. அவங்களோட பலம் அப்படிங்கிறது இனிமே கூடி போயிருக்கும். காரை கூட போட வேண்டிய கடைசி சண்டை வரப்போற சண்டையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட ரேங்கை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வந்த சென்டிபீட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோஸ்க்கு பயங்கரமா விளையாட்ட கட்ட போறானுங்க. அம்மா சைட்டாமா, நீ அந்த ஹீரோ ஹண்டர்ஸோட மீட்டிங் கூட போயிருந்தே, என்னடா ஆச்சு? ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எவனோ ஒருத்தன் ஹீரோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கானா. பைத்தியக்காரன் என் முன்னாடி வரல, ஏன்னா நான் கேப்டு பால்டி அப்படிங்கிறதுனாலயா? டக்குன்னு எல்லாத்தையும் மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். மாஸ்டர் எங்க காரை ஓடிக்க போறீங்களா? ஆமா அவனையும் பார்ப்போம், ஆனா அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணோம்டா, கேபேஜ் வர தீர்ந்து போச்சு. வர வழியில அவனை பார்த்தோன்னா அவங்க கதை முடிஞ்சிச்சு, கவலைப்படாத. நான் நினைச்ச மாதிரிதான் எப்பெல்லாம் உன்னை பிடிக்க போறனோ அப்பெல்லாம் எப்படியாச்சும் நழுவி ஓடிடுறான். சைட்டாமோட குரூப்பை ஜாயின் பண்ண வைக்கிறது நடக்காத காரியம் மாதிரி தெரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த ஹீரோ அசோசியேஷனே வேஸ்ட்ரா, அவங்களுக்கு எதுக்கு தான் பணத்தை கொடுக்குறனோ. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்பே உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷூட் அப்படிங்கிறது ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ஷூட் அப்படிங்கிறது ஜி சிட்டிக்குள்ள பயங்கரமான ஹெல்ப் பண்ணும். அந்த ஐடியாவை கண்டுபிடிங்க, என் பையனை காப்பாத்துங்க. இந்த பேட்டில் ஷூட்டோட பவர் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். இதோட ஃபயர் பவர் அப்படிங்கிறது ப்ரோ ஹீரோஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கேன். நீங்க மட்டும் என் பையனை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கனவுலி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை நான் கொட்டி கொடுப்பேன். நீங்க இல்லடா, உங்க பையன் இல்ல, உங்க பேர குழந்தைய உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாட்டோம் ஒரு பிரைவேட் ஸ்குவாடை வந்து காட்டுவானுங்க. ஆக்சுவலா இதை பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க ஒரு வெத்தி வெட்டு சோயா அப்படியே ஸ்கிப் பண்றது நல்லது. வாங்கடா போலாம். சோயா இதோட இந்த சாப்டர் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்சு இதில் 2 சாப்டர் 3 சாப்டர்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சாப்டர் பார்த்தோம்னா 50 பேஜ் 70 பேஜ் 80 பேஜ் அளவுக்குலாம் போயிட்டு இருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 சாப்டர் சேர்த்து போட பார்க்குறேன். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரும். பட் சில டைம் அதுக்கு மேலே போடையுமே ட்ரை பண்ணுறேன். சோயா லவ் யூ ஸோ மச்.